இமயக்குருவின் இதய சீடன். ஒரு பயணம் தொடர்கிறது. சுதந்திரமாக பயணம். என் உடலை கடந்து பயணித்த அனுபவங்கள். நான் அமெரிக்காவின் ஓரிகன் மாகாணத்தில் உள்ள பிரைடன் புஸ்கோட் ஸ்பிரிங்ஸ் ரிசார்ட்டில் உள்ள எனது சிறிய அறையில் இருந்து இதனை எழுதுகிறேன். பிரைடன் புஸ் ஓர் அழகான விடுதி. இது தொன்மை வாய்ந்த பழங்குடி இந்தியர்களது புனித இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. எனது அறையின் சாளரத்தின் வெளியே கம்பீரமான உயர்ந்த மரங்கள் இருக்கின்றன. அருகாமையில் நதி ஓடும் சத்தம் கேட்கிறது. நான் பிரைடன் புஸ் வருவது இது 8வது முறை. ஒவ்வொரு ஆண்டும் நான் இங்கு பெரும்பாலும் அமெரிக்கர்களை கொண்ட ஓர் சிறிய குழுவினர்களுக்கு தியானம் சொல்லிக் கொடுக்கின்றேன். இரவில் நுட்ப உடலில் சுற்றித் திரிவது எனக்கு பிடித்தமான ஒன்று. இந்த இடத்திற்கு சொந்தக்காரர்களாகிய பூர்வக்குடி இந்தியர்களின் புனித மந்திரம் ஓதும் ஒளி காற்றில் கலந்திருப்பதை உங்களுக்கு கேட்கும் திறன் இருந்தால் இன்றும் கேட்கலாம். இதை பற்றி மேலும் பிறகு பார்க்கலாம். இப்பொழுது என்னுடைய முதல் உடல் கடந்த பயண அனுபவத்தை பார்ப்போம். நீங்கள் ரிச்சர்ட் டாவ்கின்ஸ், மார்ட்டின் காட்னர் அல்லது ஜேம்ஸ் ரேண்டி ஆகியோரின் ரசிகர்களாக இருந்தால் உங்களது தீர்மானங்களை சற்றி ஒதுக்கி வையுங்கள். நாம் இப்பொழுது பெரும்பாலும் ஆராயப்படாத வெளிகளில் நுழைகின்றோம். இந்த வெளியானது பகுத்தறிவு என்ற கட்டுமானத்திற்குள் கட்டுண்ட மனதுக்கும் நம்பிக்கையின்மையை பெரிதும் விரும்பும் மனதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வெளி. குடிலில் வசித்து வந்தபோது என்னுடைய முதல் உடல் கடந்த பயண அனுபவம் கிடைத்தது. பாபாஜி அவருக்கு மட்டுமே தெரிந்த சில காரணங்களுக்காக அல்மோரா மாவட்டத்தில் உள்ள முக்தேஸ்வருக்கு சில மாதங்கள் செல்ல இருப்பதாக கூறினார். நான் என் நுட்ப உடலை வெளித்துருத்த பாபாஜி சொல்லிக் கொடுத்த ஓர் உத்தியை 6 மாதங்களாக முயற்சி செய்து வந்த போதும் அந்த வெற்றி கிட்டவில்லை. ஒரு நாள் இரவு படுக்கையில் படுத்து தூங்க முயல்கையில் அந்த உத்தியை கையாளாமலேயே தன்னிச்சையாக அந்த அனுபவம் கிடைத்தது. என்னை தூக்கம் ஆட்கொள்வதற்கு முன் எனக்கு ஞாபகம் இருந்த கடைசி எண்ணம், பாபாஜி எங்கு இருப்பார்? ஒரு மெல்லிய ஊஞ்சலாடுவது போன்றதொரு அசைவு, மென்மையானதொரு இழுப்பு, அவ்வளவுதான். நான் கனமின்றி பறப்பதை உணர முடிந்தது. கீழே பார்த்தால் எம் என்று அழைக்கப்படும் இந்த உடல் முதல் முறை என் உடலை என் கண்களால் காண்பதால் அது என் உடல் என்பதை அறிய சில நொடிகள் ஆயிற்று. நான் கண்ணாடியில் பார்த்து பழகிய உருவத்தை விட சற்று வித்தியாசமாக இருந்தேன். நான் நுட்ப உடலில்தான் உள்ளேன் என்று உணர்ந்தவுடன் இந்த சூழலில் பாபாஜியை தேடி கண்டுபிடிப்பதுதான் சிறந்தது என்று முடிவு செய்தேன். அவர் எங்கு உள்ளார்? அருந்ததி குகையிலா, மௌனி பாபா குகையிலா, அல்லது அவருக்கு மிகவும் பிடித்த மறைவிடமான கோமுக் செல்லும் வழியில் உள்ள சீர்பாசாவிலா? எனக்கு பாபாஜியை காண வேண்டும் என்ற ஆவல் பெருகிய போது நான் அறிந்திராத ஓர் இடத்திற்கு தலைதெறிக்கும் வேகத்தில் செல்வதை உணர முடிந்தது. நான் நுட்ப உடலில் இருக்கிறேன் என்பதை மறந்து சில நேரங்களில் அதி மின் அழுத்த கம்பிகளை கடக்கும்போது குனிந்தேன். பனிமடர்ந்த மலை உச்சிகள் தோன்ற ஆரம்பித்தன. நான் இமயமலையின் மேலாக பறந்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த பகுதி நான் பழகியிராத ஒன்று. நான் கண்டிப்பாக உத்தரகாண்டில் இல்லை. பின்பு நான் மணல் மேடுகளையும் ஒரு பெரிய ஏரியையும் பார்த்தவுடன் இது திபெத்தில் உள்ள மானசரோவராக இருக்கலாமோ என்று உணர்ந்தேன். பல படங்களில் பார்த்தது போலவே இருந்த கைலாச மலையை பார்த்தவுடன் இது உறுதியாயிற்று. கைலாச மலையின் ஒரு பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கில் மெதுவாக தரையிறங்கினேன். அது வருடாந்திர புனித யாத்திரை காலம் என்பதால் யாத்ரிகர்கள் நடந்தோ அல்லது குதிரையின் மீது அமர்ந்தோ கிரிவலம் செல்வதை பார்த்தேன். யாக் வகை எருமைகள் சாமான்களை சுமந்தபடி இவர்களுக்கு அருகில் நடந்து சென்றன. நான் யார் கண்ணுக்கும் தெரியாதவன் என்பதை நான் அறிந்தேன். நான் தரையிறங்கிய பள்ளத்தாக்கில் ஒருவரையும் காண முடியவில்லை. பாபாஜி எங்கு இருப்பார் என்று யோசிக்கும் பொழுதில் என் இடது பக்கத்தில் இருந்த பாறையில் ஒரு பெரிய பிளவை பார்த்தேன். அதை கூர்ந்து பார்க்க முயன்றபோது அதன் உள்ளே சரிந்து விழுவது போல் உணர்ந்து
ஒரு குகையின் வாசலுக்குள் நான் நுழைய கண்டேன். அந்த குகை ஓர் செங்குத்தான பாறை வரை நீண்டது. எங்கிருந்து வருகிறது என்று தெரியா வண்ணம் ஒரு மங்கலான ஊதா நிற ஒளி நிறைந்திருந்தது. நான் மேலும் உள்ளே சென்று குகையின் இறுதியில் உள்ள வட்ட வடிவமான ஓர் அரங்கிற்கு வந்து சேர்ந்தேன். என் நுட்ப இதயம் ஒரு கணம் துடிக்க மறந்தது. அங்கு ஒரு துணி முன் பாபாஜி அமர்ந்திருந்தார். துணி, அதாவது அக்னி குண்டம். எதிர்ப்பக்கத்தில் அவரை பார்த்தவாறு செங்காவியும் மஞ்சளும் கலந்த நிறத்திலான உடை உடுத்திய ஓர் முதிய திபெத்திய துறவி அமர்ந்திருந்தார். பாபாஜியை பார்த்தவுடன் நெடுஞ்சான் கிடையாக அவர் கால்களில் விழுந்து வணங்கினேன். நான் எழுந்து அமர்ந்தவுடன் பாபாஜி ஓர் புன்முறுவலிட்டு, நான் உன்னை பார்க்க முடியும், ஆனால் மற்றவர்களால் முடியாது என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். நீ உன் பூத உடலில் இல்லை என்றார். நான் மறந்துவிட்டேன். இந்த மரியாதைக்கு உரிய துறவியிடம் நான் காலில் விழுந்து வணங்க வேண்டுமா? அவரால் என்னை பார்க்க முடியுமா என்றேன். முடியாது. ஆனால் அவர் கால்களில் நீ விழுந்து வணங்க வேண்டும் என்று கூறினார். நான் அந்த துறவியை பார்த்தேன். ஒரு கணம் அவர் முகத்தில் ஒரு குழப்பம் தெரிந்தது. என்னுடைய குரல் அவருக்கு கேட்காததால் என்ன நடக்கிறது என்று யூகிக்க முடியாமல் இருக்கிறார் போலும். பாபாஜி காற்றுடன் உரையாடி கொண்டிருப்பது போல் தோன்றியிருக்கலாம். பாபாஜி அவரிடம் விளக்கி சொன்னதுக்கு பின் அவர் புரிந்தபடி தலையசைத்தார். ஞான திஷ்டி அவருக்கு இல்லாவிடினும் அவர் மிகப்பெரிய பண்டிதராக இருக்க வேண்டும் என்று யூகித்தேன். பாபாஜி அமர்ந்து கொள். உனது வெற்றிகரமான முதல் உடல் கடந்த பயணம் முழுக்க முழுக்க உன் முயற்சியால் நடந்தது. நன்றி. ஆனால் நான் நினைக்காவிட்டால் நீ இங்கு வந்து என்னை பார்த்திருக்க முடியாது. உண்மை சொல்வதானால் ஒரு முக்கியமான காரணத்திற்காக உன்னை நான் வரவழைத்தேன். அதனால் உடல் கடந்த பயணம் செய்பவர்களின் கண்களுக்கு தெரியாமல் இருப்பதற்காக நான் பொதுவாக ஏற்படுத்தியிருக்கும் தடையை திறந்திருக்கிறேன் என்றார். நாம் எப்போதும் நம் வேலையை பார்ப்போம். இந்த லாமா இங்கிருந்து சிறு தூரத்தில் தொடர்ச்சியாக உள்ள சில குகைகளுக்கு பாதுகாவலர். அந்த குகையில் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் வேற்று கிரக வருகையாளர்களால் விட்டு செல்லப்பட்ட உடைமைகள் பாதுகாக்கப்படுகின்றன. அவர்கள் பல ஒளியாண்டுகள் கடந்து இருக்கும் ஒரு நட்சத்திர கூட்டத்தில் உள்ள ஒரு கிரகத்தில் இருந்து வந்தார்கள். அவர்களையும் விட முன்னேறிய வேற்று கிரகவாசிகள் அவர்களை யோகா மற்றும் விஞ்ஞான ரகசியங்களோடு மொழியின் அடிப்படை கோட்பாடுகளையும் இவ்வுலகவாசிகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பி வைத்தனர். அவர்கள் முதலில் கைலாச மலை உச்சியில் தரையிறங்கி நீ இப்போது செல்லவிருக்கும் குகைக்கு சென்றனர். பௌத்த மதத்திற்கு முந்தைய திபெத்திய மதமான போன்போ என்ற மதத்தை சேர்ந்தவர்கள். தங்களுடைய மதத்தை தோற்றுவித்தவர் சொர்க்கத்திலிருந்து கைலாச மலையில் இறங்கியதாக நம்புகிறார்கள். இது போன்ற வளர்ச்சியுற்ற வேற்று கிரகவாசிகளின் வருகைதான் அவர்களது புராண கதைகளின் அடிப்படை. அவர்களில் 7 பேர் சப்தரிஷிகள் இங்கே தரையிறங்கினார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு சிலருக்கு புகட்ட வேண்டிய அறிவை சொல்லிக் கொடுத்துவிட்டு கிளம்பும்போது அவர்களது விண்கலம் பழுதானது. அவர்கள் வேற்று கிரகத்திலிருந்து உதவி வரும் வரை சில காலம் இங்கு தங்க வேண்டி நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த வளர்ச்சியுற்ற வேற்று கிரகவாசிகளில் 2 புதிய சூழ்நிலைக்கு பழக முடியாமல் இறந்துவிட்டனர். முடிவாக இயந்திர பொறியாளர்கள் வந்து விண்கலத்தை சரி செய்து இறந்தவர்களை இங்கே விட்டுவிட்டு அவர்களது கிரகத்திற்கு திரும்பினர். அந்த இறந்த சப்தரிஷிகளின் உடல்கள் எதிர்கால சந்ததியினர்களின் பிரத்யேகமான சிலருக்கு காட்டுவதற்காக முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. நான் உன்னை அங்கே அழைத்துச் சென்றால் அனைத்தையும் காணலாம். இந்த லாமாவிடமிருந்து அனுமதி வாங்கிவிட்டேன். அவர் காலில் விழுந்து வணங்கு. நாம் செல்லலாம் என்றார். பாபாஜி பின்னர் மடித்து வைக்கப்பட்டிருந்த போர்வையில் படுத்தார். அடுத்த கணத்தில் அவரது நுட்ப உடல் என் அருகே வந்தது. அவரது பூத உடல் அந்த லாமாவின் பொறுப்பில் விடப்பட்டது. நாங்கள் இருவரும் சேர்ந்து பயணித்து ஒரு பாழடைந்த நகரத்தை கடந்து செங்குத்தான பாறைகளாலும் இடிபாடுகளாலும் மறைக்கப்பட்ட ஓர் குகை தொடருக்கு வந்து சேர்ந்தோம். 2ஆம் உலகப் போரின் போது அந்தமான் தீவில் வெடிகுண்டிலிருந்து பாதுகாத்து கொள்ள ஜப்பானியர்கள் கட்டிய பதுங்குக்குழி போன்ற ஓர் சுரங்கத்திற்குள் நாங்கள் நுழைந்தோம்.
விரைவில் நாங்கள் வட்டமான ஒரு குகைக்கு சென்று அடைந்தோம். அந்த குகையில் பல சிறிய குகைகளுக்கு செல்லக்கூடிய நுழைவாயில்கள் தென்பட்டன. கூரையின் ஓர் துளையில் இருந்து வெளிவந்த அழகான குளிர்ச்சியான ஊதா நிற ஒளியால் அந்த இடம் ஒளிவூட்டப்பட்டிருந்தது. அந்த குகையின் சுவர்களை ஒட்டி வினோதமான சாதனங்கள் கண்ணாடி பேழைகளில் வைக்கப்பட்டிருந்தன. பாபாஜி, வேற்றுக்கிரக வருகையாளர்கள் விட்டு சென்ற இந்த ஊதா நிற ஒளி நுண்ணணு சக்தியால் இயங்குகின்றது. இந்த தொழில்நுட்பத்தை நமது விஞ்ஞானிகள் இன்றும் கண்டுபிடிக்கவில்லை. இது மேலும் 100 வருடங்களுக்கு ஒளிரும். அதன் பிறகு இதன் தீவிரத்தன்மை குறையலாம் என்றார். பாபாஜி கண்ணாடி பெட்டியில் இருந்த பலவிதமான தொலைநோக்கி, நுண்ணோக்கி போன்ற கருவிகளை பற்றி விளக்கினார். அவை அனைத்தும் வேற்று கிரகவாசிகளால் பலவிதமான காரணங்களுக்காக கொண்டு வரப்பட்ட துல்லிய கருவிகளாகும். ஒரு சிறிய காற்றில்லா வெற்றிட பெட்டகத்தில் வெண்மையான சிறு கனசதுர கட்டிகள் இருந்தன. பாபாஜி, இந்த வெண்மையான கனசதுர கட்டிகள் அந்த மாபெரியவர்கள் தம்முடன் கொண்டு வந்திருந்த ஓர் அதீதமான ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்களை உள்ளடக்கிய பிரத்யேகமான பொருளில் இருந்து தயார் செய்யப்பட்டவை. ஒரு சிறு துளியை எடுத்து தண்ணீரில் கலந்து குடித்தாலே 100 வருடங்களுக்கு மேலாக அவர்களது உடல் உயிர் வாழ போதுமானதாக இருக்கும். துரதிர்ஷ்டவசமாக இவ்வளவு அதிகமான ஊட்டச்சத்தை கிரகிக்க மனிதர்களின் அணுக்களால் முடியாது. உண்மையில் இந்த பொருள்களை மனித அணுக்களில் செலுத்தினால் அந்த அணுக்கள் மனிதகுலம் இதுவரையில் அறிந்த வேகமாக பரவும் புற்றுநோயை விட அதிவேகமாக பெருகி பேரிடர்க்கு கொண்டு சென்றுவிடும் என்று விளக்கினார். ஒரு பெரிய பெட்டியில் வெண்ணிற பளபளக்கும் பொருளாலான தட்டையான வட்டத் தகடுகள் இருந்தன. அதில் பழங்கால எகிப்திய மொழி போன்ற ஏதோ ஒன்று அதில் செதுக்கப்பட்டிருந்தது. இவை குறியீடுகள் என்றும், இந்த குறியீடுகளை மொழிமாற்றம் செய்ய பிரத்யேகமான கருவிகள் இன்றும் மனித குலத்தால் முழுமையாக்கப்படவில்லை என்றும், அவ்வாறு மொழிமாற்றம் செய்ய முடிந்தால் வேற்று கிரகவாசிகளின் வெளி உலகத்தை பற்றியும் அவர்களது நாகரிகத்தை பற்றியும் அவர்களின் முந்தைய வருகைகளின் விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்று பாபாஜி விளக்கினார். வெகு அரிய நிகழ்வாக சிறப்பாக வளர்ந்த சில குறிப்பிட்ட மனிதர்கள் அண்டவெளியில் வெகு தொலைவில் உள்ள வேறு இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களின் மூளையில் சில குறிப்பிட்ட மையங்கள் திறக்கப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட விவரங்கள் அதில் அடங்கி உள்ளன. இவ்வாறு செய்யப்பட்டவர்கள் சாதாரண மனிதர்களிடமிருந்து பல வழிகளில் வித்தியாசமாக இருப்பார்கள். மற்றும் ஒரு வட்ட பெட்டகத்தில் இருந்த 2 பெரிய தகடுகளை காட்டி பாபாஜி, அவை மிகப்பெரிய காந்தங்கள் என்றும் இவை வேற்று கிரகவாசிகளின் விண்கலங்களில் இருந்தவை என்றும் கூறினார். இவை பழுதடைந்ததால்தான் அவர்கள் சொந்த கிரகத்திலிருந்து மாற்று வரும் வரை இந்த உலகத்தில் வெகு காலமாக இருக்க வேண்டியதாயிற்று என்றார். பாபாஜி மேலும், இந்த காந்தங்கள் இன்றும் மிகவும் சக்தி மிகுந்தவை என்றும் அதனால் இவை ஓர் பாதுகாப்பான பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன என்றும் கூறினார். இறுதியாக அவர் அங்கு உள்ள பல பாதைகளில் ஒன்றின் வழியே மூடப்பட்டிருந்த ஒரு இடத்திற்கு என்னை இட்டுச் சென்றார். அங்கே 2 கண்ணாடி சவப்பெட்டிகள் இருந்தன. அதனுள் இந்த உலகத்தின் மாறுபட்ட சூழலை தாக்குப்பிடிக்க முடியாத அந்த 2 உடல்கள் மிக சிறப்பாக பதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தன. அவர்கள் ஏறக்குறைய 10 அடி உயரத்தில், பால் வெண்மையில், நல்ல நிறத்தில், அழகான உடல் அம்சங்கள் கொண்டிருந்தனர். அவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா என்று கூற முடியாதபடி இருந்தனர். அவர்களது முகத்திலும் உடலிலும் ஒரு முடி அல்லது ஒரு சுருக்கம் கூட இல்லை. அவர்களுக்கு அடர்த்தியான தோல்வரை தொங்கும் பழுப்பு நிற முடி இருந்தது. தங்கம் மற்றும் வைரத்தில் ஆனவை போன்ற ஆபரணங்களை அணிந்திருந்தனர். பாபாஜி, இவர்கள் 2 பாலர்கள். சிவனை பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் சித்தரிக்கும் அர்த்தநாரீஸ்வரர் என்ற தத்துவம் இதிலிருந்து வந்ததுதான். இவர்கள் ஒரே உடலில் 2 பாலருக்கும் இருக்கும் இனப்பெருக்க உறுப்புகளை கொண்டவர்கள் என்றார். உனக்கு இந்த தருணத்தில் எவற்றையெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அவை அனைத்தையும் வெளிப்படுத்தியாயிற்று என்றார் பாபாஜி. இதற்கு மேல் இப்போது இல்லை. நீ திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ உன் குடிலுக்கு திரும்பிச் செல். 1 மாதம் கழித்து நான் வருகிறேன் என்றார். நான் அவர் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டு
எக்ஸ்மென்ஜூலாவில் உள்ள என் குடிலுக்கு திரும்பினேன். கடந்த பல வருடங்களாக என் முதல் அனுபவத்திற்கு பிறகு இந்த உலகத்திலும் அதற்கும் அப்பாலும் சென்று நான் கண்ட அதிசயங்களையும் சொன்னால் உங்களுக்கு நம்ப முடியாது. அவற்றில் சில உலகங்கள் மக்கள் தொகை, பாம்பு தொகையா, முழுவதுமே பாம்புகள் மற்றும் வினோத படைப்புகள் கொண்டவையாகவும், மற்றும் சில அவற்றையும் தாண்டிய தெய்வப்பிறவிகள் வாழும் உலகங்களும் ஆகும். இப்போது மக்களின் மனதை ஆட்கொண்ட அவநம்பிக்கையும் சந்தேகிக்கும் தன்மையும் கொண்ட சூழ்நிலையில் குறைத்து சொல்வதே மேல். நாம் மற்ற விஷயங்களை பார்ப்போம்.